கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் செயல்படுத்தப்பட்ட நிறைவடைந்த வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு திறப்பு விழா மற்றும் புதிதாக அமையவுள்ள கட்டிடத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக வளர்ச்சி திட்ட பணிகளை மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கலந்து கொண்டு புதியதாக அமையவுள்ள பயணிகள் நிழற்கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜையையும் புதிதாக கட்டப்பட்ட புதிய பேருந்து பயணிகள் நிழற்கூடத்தையும் திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CB ராஜேந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி காய்கறி வியாபாரம் செய்த நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக அறிவித்துள்ள முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை துண்டு பிரசுரங்களில் அச்சடித்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் விநியோகித்தும் காய்கறி வியாபாரம் செய்தும் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்பு பேசிய அவர், அனைத்து மதங்களையும் மதிக்கும் பக்குவம் பெற்றுள்ள கட்சி அதிமுக என்றும் நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரையில் மாமன்னர் திருமலை நாயக்கரின் 443வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு மாமன்னர் திருமலை நாயக்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பின்பு பேசிய அவர், திருமலை நாயக்கருக்கு மரியாதை செலுத்தும் வரலாற்று பெருமை அதிமுகவிற்கே சேரும் என தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மன்னர் திருமலை நாயக்கரின் 443வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல்படி திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, RB உதயகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, பெரிய புள்ளான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் SS சரவணன், அண்ணாதுரை, கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே செண்டிவக்கத்தில் தேசிய அளவில் டாட்ஜ் பால் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பரிசுகளை வழங்கினார். செண்டிவக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டரங்கில் தமிழ்நாடு டாட்ஜ் பால் சங்கம் சார்பில் 18வது சீனியர் தேசிய டாட்ஜ் பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்நிலையில் இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கான பரிசுகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாக பொறுப்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாக முகவர்களை ஊக்கப்படுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டின் கரண்ட் பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். 33வது வார்டு பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தொடங்கி வைத்த இப்பிரச்சாரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பரத் தலைமையிலும் நகர செயலாளர் அசோக் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் கலந்து கொண்டு வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் வனிதா சதீஷ், மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜன், மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு உள்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மாமன்னர் திருமலை நாயக்கரின் 443ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. ரவுண்ட் ரோடு பகுதியில் அமைந்துள்ள மாமன்னர் திருமலை நாயக்கர் சிலைக்கு கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் CS ராஜமோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சென்னை கொளத்தூர் பகுதியில் விடியா திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் ஏற்பட்டுள்ள கூடுதல் சுமைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டனர். செந்தில் நகர் பகுதியில் பகுதி கழக செயலாளர் கொளத்தூர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பெரியாண்டிக்குழி கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காத்திருப்போர் கூடம் கட்டிடத்தை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் +2 படித்த மாணவர்களுக்கு அதிமுக சார்பில் தொழில் வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது. நேதாஜி நகரில் வடசென்னை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வட்ட கழக செயலாளர்கள் R. வேல்முருகன், P. கோவிந்தராஜ், A. விநாயகமூர்த்தி, S. நரேஷ்குமார், மரக்கடை விஜி, EP. சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமிற்கு மாவட்ட கழக செயலாளர் R.S. ராஜேஷ் தலைமை தாங்கினார். இதில் பங்கு பெற்ற 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆலோசனை வழங்கினர். இறுதியில் மாணவிகளுக்கு மாவட்ட செயலாளர் R.S. ராஜேஷ் ஊக்கத்தொகை மற்றும் பரிசு வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் தைப்பூச திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தைப்பூச திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான SP. சண்முகநாதன் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் K. விஜயகுமார் ஆகியோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அம்மா பேரவை இணைச் செயலாளர் பழக்கடை திருப்பதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் T. குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான R. B. உதயகுமார் பங்கேற்று ஆலோசனை வழங்கிய இக்கூட்டம் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் சமத், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் சிவரக்கோட்டை ஆதிராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் R. B. உதயகுமார் திமுகவின் வாக்குறுதிகளை நம்ப மக்கள் தயாராக இல்லை என விமர்சித்தார். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நடுநடுங்கி போயிருக்கிறார். நேற்றைய கூட்டத்திலே கூட சொல்லுகிறார், வாக்குறுதியை அள்ளி வீசுகிறார் எடப்பாடியார் என்று சொல்லுகிறார். ஆமா, வாக்குறுதி அள்ளி வீசுவார். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் சூறாவளியாக நிறைவேற்றி தருவார். அது உங்களால முடியாது. ஏன்னா நீ அதுக்கு லாய்க்கு இல்லை. கோவையில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சே. தாமோதரன் வழங்கினார். மதுக்கரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி K. பழனிசாமி ஆகியோரது பிறந்த நாளை முன்னிட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் சே. தாமோதரன் வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவையில் அதிமுக சார்பில் விடியா ஆட்சிக்கு வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. பாப்பநாயக்கன் புதூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன் பங்கேற்று வீடு வீடாக மக்களை சந்தித்து உரிய ஆதாரங்களுடன் திமுக ஆட்சியில் மக்களின் கூடுதல் செலவுகளை எடுத்துரைத்து பிரச்சாரம் செய்தனர். கோவை மாநகர் மாவட்ட கழக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் நகர கழகம் சார்பில் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நகர கழக செயலாளர் CS பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் பிரசுரம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தைப்பூச மற்றும் வள்ளலாரின் நினைவு தினத்தை ஒட்டி 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் MPS சிவசுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் புதிய நியாய விலைக் கடை அமைவதற்கான ஆயத்த பணிகளை அரூர் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியப்பட்டி ஊராட்சி சிக்கலூரில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நியாய விலைக் கடை அமைப்பதற்காக 13,30,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் நியாய விலை கட்டடத்திற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கமிஷனுக்காக சாலைக்கு மேல் சாலை போடுவதை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நெல்லியாலம் நகராட்சியின் பல பகுதிகளில் நடைபாதை கேட்டு பல ஆண்டுகளாக மக்கள் போராடி வரக்கூடிய நிலையில் கமிஷனுக்காக நன்றாக இருக்கும் சாலையை 5,50,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதனை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளையில் அதிமுகவின் முத்தான 5 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தீவிர பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கிள்ளை நகர் கழக செயலாளர் தமிழரசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு, மாவட்ட MGR மன்ற செயலாளர் BK மாரிமுத்து, கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேருந்து நிலையம், பூக்கடை, காய்கறி கடை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்த பிரசுரங்களை புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான C. விஜயபாஸ்கர் பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். விருதுநகரில் மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தலைமையில் நடந்த தேர்தல் பரப்புரையில் அதிமுகவின் சாதனைகள் குறித்தான பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. பழைய பேருந்து நிலையம், அம்மன் கோவில் திடல் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் விஜயகுமரன் தலைமையில் அதிமுகவின் சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி நடந்த தேர்தல் பரப்புரைக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் அதிமுகவைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர்.